படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்ததுண்ணா. சூப்பராக இருந்தது படம். ஆர்ஜே பாலாஜினா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. படம் பார்க்கறதுலாம் அதுக்கு வேஸ்ட்டு தான். மற்றபடி சூர்யா ஃபேன்ஸுக்கு தான் பிடிக்குமே தவிர்த்து நார்மல் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. படம் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா கதையை நவரல. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா ஒரு 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் கதையை நவரவே இல்லை. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஏதாவது பாவம் பார்த்தா காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ரெஃபரன்ஸோடு இருக்குது. அதனால படம் வந்து அவ்வளோவா இல்லை. மாசு 24 சூர்யா படம் எல்லாமே மிக்சப்பில் வந்து அடித்த மாதிரி இருக்குது. ஆர்ஜே பாலாஜி ரைட்டிங்கு சரியே இல்லை, நல்லாவும் இல்லை. சூர்யாவை எப்படி காட்டணுமோ அப்படி காட்டாமல் தான் வில்லன்னு காட்டியிருக்காரு. அது அவருக்கு சூட்டே ஆகலை. மொத்தத்தில் இந்த படம் ஓரளவுக்கு ஓடாத மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர் வித்தியாசமாக எடுக்கிறேங்கிற பேரில் லாஜிக் இல்லை, எதுவுமே இல்லை. திடீர்னு யாரோ வராங்க, திடீர்னு போகிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. படம் பார்க்குற அளவுக்கு இல்லை. இன்ட்ரெஸ்ட்டாக தூக்கம் தான் வருது. திடீர்னு மியூசிக்காக நல்லா இருக்குன்னு பார்த்தா பாட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. தெறிக்க விடணும் மாதிரி மியூசிக்கை ஒரே மியூசிக்கை போட்டு போட்டு காது தான் கிளிக்கிறத தவிர்த்து மற்றபடி எதுவும் சென்டிமெண்ட்டும் இல்லை. அவர் காமெடி ஏதாவது சொல்லியிருக்காரு, அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அது 2-3 சீன் தான் ஒர்க் அவுட் ஆகலை தவிர்த்து மற்றபடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி படம் பார்க்கறதுலாம் அதுக்கு வேஸ்ட்டு தான். மற்றபடி சூர்யா ஃபேன்ஸுக்கு தான் பிடிக்குமே தவிர்த்து நார்மல் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. ஆக்ஷன் பிளாக்குங்கிற வேறு ஆக்ஷன் இருந்தால் தானே அதில் பிளாக் இருக்கும். ஆனால் கோர்ட் சீன் எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுக்காமல் பேய் அப்படின்னு எதனமோலும் லாஜிக்கே இல்லாமல் கொண்டு போயிருக்காங்க. அதனால் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோக்கு ஓடாதுன்னு நினைக்கிறேன். படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்ததுண்ணா. சூப்பராக இருந்தது படம். ஆர்ஜே பாலாஜினா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ரீல்ஸில் பார்க்கும் போதெல்லாம், அவர் இன்ஸ்டா ஐடியில் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப அழுதுட்டு, காரில் உட்காந்துட்டு ரொம்ப அழுதுட்டு பார்த்துக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அந்த ஒரு விஷயம்லாம். ஆர்ஜே பாலாஜினா ஐபிஎல்ல பார்க்கும்போது தான் நீங்கள் வந்து ஆங்கரிங்கிறது பண்ணுவீங்க தவிர்த்து டைரக்ஷன் ஒன்று பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. படம்ன்றது ரொம்ப சூப்பராகவே இருந்ததுண்ணே. ரெட்ரோன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ஆக்ஷன் படமாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்ததுண்ணா. படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்தது இருந்தது. காமெடி சீனுன்றதை விட வந்து சாமி வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, படம் வந்து ஒரு ஒரு சாமி வந்தால் உடம்புல எப்படி இறங்கும் அந்த மாதிரி வந்து கம்பல்சரி கொடுத்துருக்காங்க படத்தை சூர்யாவை. நல்லா இருந்ததுண்ணா படம். நல்லா இருக்குது சார், பார்க்கலாம். ஆக்ஷன் படம் நல்லா ஃபைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சென்டிமெண்ட் கதை ஓகே. சென்டிமெண்ட் இல்லை, சாமி கதை தான். அது ஓகேவா? நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. லாக் அடிக்கல, அது பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் அந்த அளவுக்கு லாஜிக்லாம் எதுவும் இல்லை. ஒரு முறை பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ. உண்மையாக நல்லா இருக்கு. உண்மையாக நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு லாஜிக்கெல்லாம் பார்க்க முடியாதுல்ல கமர்ஷியல் படத்தில். படம் சூப்பராக, அஜித் ஃபேன் சூப்பராக, சூர்யா சூப்பராக நடிச்சிருந்தார். ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கருப்பு வந்து நல்ல படம், எல்லாம் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குது. ஆசம் எக்ஸ்ட்ரா எடுத்த படத்தை எக்ஸ்ட்ரா படம் நல்லா இருக்கு. படம் செம மாசாக இருந்தது. குழந்தைங்கலேருந்து எல்லாருமே லைக் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். லாஜிக்லாம் மீறல் மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். அந்த மாதிரி சூப்பராக இருந்தது படம். ஆக்ஷன், சென்டிமெண்ட், காமெடி ப்ளஸ் எல்லாமே இருக்குது படத்தில். செம சூப்பராக இருக்குது. நல்லா இருந்தது, மாசாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்லா இருந்துச்சு படம். டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப லேகலாம் இல்லை, நல்லா தான் போகுது. மூவி நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா படம் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி அது ஆர்ஜே பாலாஜியோட டிப்பிக்கல் ஸ்க்ரீன் பிளே நல்லா கொண்டு போயிருந்தார். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. திரிஷா பேசிக்காக அவங்க தான் மெயினாக பண்ணிட்டுருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஜெய் பீம் அந்த மாதிரியான ஒரு ரொம்ப எமோஷ்னல் ஓரியன்டாக இல்லாமல் ஒரு மெசேஜ் வித் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தீமில் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு. கருப்பு சூப்பர். சூர்யா கம்பேக் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. செமையாக இருந்தது. உண்மையிலே நல்லா இருக்கா? நல்லா இல்லைன்றாங்க. செமையாக இருந்தது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செமையாக இருக்கு. நல்லா இருக்கு. சொல்லு. உண்மையிலே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு.